ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தேக் தமாஷா தேக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் காமெடி படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஏழையான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் தலைவரோட பேனரை வைக்கும்போது அது சரிஞ்சு விழுந்து அதுக்கு நடுவில் மாட்டி இறந்து போயிடுறாரு. அவரோ பார்த்தீங்கன்னா பிறப்பால இந்துவும் அதுக்கப்புறம் முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால முஸ்லீமா மாறினவர் ஒரு நபராக இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவரோட உடம்ப இந்து முறைப்படி எரிக்கணுமா இல்ல முஸ்லிம் முறைப்படி அடக்கம் பண்ணுமா அப்படின்றது தான் இந்த படத்துல வர பிரச்சனையே. அத அரசியல்வாதி எப்படி தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது கண்டுக்காம அவன் இறந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு அரசியல் பண்றதா இருக்கட்டும், ஊடகங்கள் எப்படி அதை செயல்படுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படம் சொல்ல வர விஷயத்த சொல்லியே ஆகும். இந்த படம் பார்த்தீங்கன்னா நேரடியா மத அரசியல் பண்ணல, ஆனா அதை வச்சு அரசியல் பண்றவங்க எல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு படமா எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்க வேறுபாடெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல பல காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா போக போக அவங்க பண்ணுற காமெடி போர்ஷன் மூலியமாகவே நம்மளை சிந்திக்க வைக்கிற அளவு பல டைலாக்ஸ் எழுதி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிட ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டோரி பிளாட்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டு, இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜுமே நல்லா இருக்கு. டெக்னிக்லையும் படம் சவுண்டாகவே இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஒரு நாடகம் போகிற மாதிரி தான் போகுது. அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படம் ரொம்பவே ஸ்லோவாக போகுது. என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸிங்கில் எழுதி எடுத்ததுன்னா நல்லாவே இருந்திருக்கும். பெருசாக அரசியல் கவனிக்காத நபராக இருந்தீங்கன்னா அவங்க இந்த படம் பிடிக்க வாய்ப்பில்லை. இந்த படத்துல என்டர்டெய்னிங் தாண்டி ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.